Hi dear students, welcome back to TN English channel. Last வீடியோவில் 11th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடியம்ஸில் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காத 11th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட் த ப்ராவர்ப்ஸ் இந்த கொஷின் நம்ம எப்படி ஈஸியாக கரெக்டான ஆன்சர்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சிம்பிள் டிப்ஸ் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். வெரி ஷார்ட் வீடியோவா. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ப்ராவர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ராவர்ப்ஸை புக்கில் இருக்கிற ப்ராவர்ப்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், நான் சொல்ல போகிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும். ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார்ச்சூன் அப்படின்னா என்னது, அதுக்கு அர்த்தம் தெரியணும். ஃபார்ச்சூன்னா அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டம் யாருக்கு துணை நிற்கும்? இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை பாருங்க. முட்டாளுக்கா, தைரியசாலிக்கா, புத்திசாலிக்கா. இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னக்குள்ள தைரியசாலிக்கு தான் துணை நிற்கும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தோணுது இல்லையா? அப்போது அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நெக்ஸ்ட்டு, டேஷ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். இப்போ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வருது இல்லையா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் அதே ரைமோட வரும். மேக்ஸிமம் ப்ராவர்ப்ஸ்னாலே இந்த ரைமிங் கண்டிப்பாக நிறைய இடத்துல இருக்கும். சரிங்களா? அப்போது டேஷ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ், இதில் பார்த்தீங்கன்னா கிளென்லினஸ் அப்படின்றது அதுக்கு ரைமிங்காக வருது. அப்போ கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அப்போ கிளென்லினஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டேஷ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, பர்ஃபெக்ட் அப்படின்னு வருது. ஒருத்தவன் முழுமையடைய செய்யறது எது, எந்த விஷயம் முழுமையடைய செய்யும்? கண்டிப்பா அதுல பிராக்டிஸ் தான் இல்லையா? அப்போ பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சரிங்களா? இப்போ நிறைய இடத்துல இந்த ப்ராவர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் சேமா வரும். 2 பார்ட் இருக்கும் ப்ராவர்ப்ல. அந்த 2 பார்ட்டையும் அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னக்குள்ள, ஏதோ லிங்க் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னக்குள்ள அந்த 2 வேர்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் ஒன்று ரைம் இருக்கும், இல்லை ஆப்போசிட்டா இருக்கும், இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சவுண்ட்ஸ் சிமிலராக இருக்கும். சரிங்களா? அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எம்டி டேஷ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ். எம்டி டேஷ் நமக்கு நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது நாய்ஸ் வரும்? இதில் கிளாஸும் வரும், பிளேசஸ் வராது. கிளாஸா இல்லை வெசல்ஸா? எம்டி கிளாஸ் நாய்ஸ் மேக் பண்ணுமா? வராது இல்லையா? வெசல்ஸ் தான். அப்போ எம்டி வெசல்ஸ், காலி பாத்திரங்கள். அப்போ எம்டி வெசல்ஸ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ். இப்படி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணாலே ஈஸியாக அதில் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியலனா கூட, ப்ராவர்ப் தெரியலனாலும் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். டேஷ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் பார்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன வரும்? அது கான்ட்ராஸ்டாக எதாவது கொடுக்கணும். அப்போது வேர்ட்ஸுக்கு கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட்டாக வர்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்ஷன்ஸ் தான். அப்போ ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆக்ஷன்ஸ் தான் கரெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பேர் வேர்ட்ஸ் பை நோ டேஷ். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே பேர் வந்திருக்கு. அப்போ அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு அடுத்த பேரான வேர்டு இங்கே என்ன மாதிரி, பார்லி. ஓகேவா? பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. இது நம்ம படிச்சிருந்தா தான் இந்த ப்ராவர்ப் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இதில் வேற எந்த ஒரு இதையுமே நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராவர்ப்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். பேர் வேர்ட்ஸ் பை நோ ப்ராபப்ளி அப்படி பை நோ பார்லி அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான எஸ்டாப்ளிஷ்டு ப்ராவர்ப். சரியா? ஸோ அதை நம்ம படித்து வச்சிருந்தா தான் இதை பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ். இது ஈஸியாக பண்ணலாம். ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா பழக்கம். ஓகேவா? பழக்கத்துக்கு ஆப்போசிட் என்னது? வெறுப்பு. ஓகே, ஒருத்தவங்க கூட பழகிறோம்னா அதுக்கு ஆப்போசிட் வெறுப்பு. அப்போ ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். ஓகேவா? பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. நெக்ஸ்ட், யூ கான்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் டேஷ். ஒரு புக்கை நம்ம பார்க்கக்குள்ள எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம்? கவரை வச்சு. அதான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அப்போ யூ கான்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எது கண்டுபிடிப்போடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க? கண்டுபிடிப்புக்கு ஆதாரமாக இன்வென்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்வென்ஷனுக்கு கண்டுபிடிப்பு, எதனால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பொருட்களை? தேவைகளுக்காக. அப்போ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நெக்ஸ்ட், எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் டேஷ்.
சவுண்ட் மைண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மைண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக செகண்ட் பார்ட் வரணும். ஓகேவா? மைண்டுக்கு கான்ட்ராஸ்டாக எது வரும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் பாடி தான். ஓகேவா? சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பெட்டர் லேட் தேன் டேஷ். பெட்டர் லேட் தேன் டேஷ். நீ லேட்டாக கூட பண்ணலாம், ஆனால் என்னவா பண்ணக்கூடாது, செய்யாமலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ பெட்டர் லேட் தேன் நெவர். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், பெட்டரு நெவர். சரிங்களா? ரைமிங்காக வருது பாருங்க. பெட்டர் நெவர். ஒன் டேஷ் மேக்ஸ் நோ கார்லேண்ட். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அந்த கான்டெக்ட்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கார்லேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கார்லேண்டுக்கு, கார்லேண்ட்னா மாலை, அப்போ மாலைக்கு என்ன வரும், ஒன் டேஷ் என்ன வரும், ஒன் ஃப்ளவர் தான் வரும் இல்லையா? ஏன்னா ஃப்ளவர்ஸ் வச்சு தான் கார்லேண்ட் மேக் பண்ணுவாங்க. அப்போ ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட், அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட், டு எர் இஸ் டேஷ். இந்த ப்ராவர்ப் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு மாரலுக்காக சொல்கிற ஒரு ப்ராவர்ப். அப்போ டு எர் இஸ் ஹியூமன். எர் அப்படின்னா தவறு, தவறு செய்வது மனிதனின் இயல்பு. ப்ரைட் கோஸ் டேஷ் எ ஃபால். இப்போ ஃபால் அப்படின்னா அழிவு. அப்போ ப்ரைட் அப்படின்னா பெருமை. பெருமை வந்து எப்போ போகும் அப்படின்னா பிஃபோர் அ ஃபால். ஓகேவா? அப்போ தற்பெருமை, பெருமைனா தற்பெருமை. இது ப்ரைடுன்றது தற்பெருமை. அப்போ தற்பெருமை வந்து அழிவை தான் கொண்டு வரும். அப்போ ப்ரைட் கோஸ் பிஃபோர் எ ஃபால். கைண்ட்னஸ் பிகெட்ஸ் டேஷ். அப்போ கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கைண்ட்னஸ் வரக்குள்ள அது என்னத்தை கொண்டு வரும், கைண்ட்னஸ் எதை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா கைண்ட்னஸ் தான். இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நெஸ்ஸு நெஸ்ஸு. பார்த்தீங்களா? கைண்ட்னஸ் பிகெட்ஸ் கைண்ட்னஸ். எல்லாத்துலேயுமே எல்லா ப்ராபப்லையுமே ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒன்று ரைமிங்காக இருக்கலாம், சரிங்களா, ரைமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட்டாக இருக்கலாம், இல்லை சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பேட்டர்னை நீங்கள் வச்சே வந்து தெரியாத ப்ராவப்ஸ் வந்தாலும் ஈஸியாக எழுதலாம். நியூ ப்ரூம்ஸ் டேஷ் வெல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெல் செட் ப்ராவப். ப்ரூம்ஸ் அப்படின்னா என்னன்னா தொடப்பம். ஓகேவா? அப்போது நியூ ப்ரூம்ஸ் டேஷ் வெல், எப்படி ஸ்வீப் வெல். ஓகேவா? தொடப்பத்தோட வேலைன்னா கூட்டுறது. அப்போது நியூ ப்ரூம் ஸ்வீப் வெல். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் தான். சரிங்களா? ஸ்பீச்சை வந்து சில்வர்னு சொல்கிறாங்க. அப்போ சைலன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, கோல்டன். சரிங்களா? ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன். நெக்ஸ்ட், a bird in hand is worth 2 in the dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பேர்டுக்கு வந்து என்ன வரும், புஷ். ஓகேவா? அப்படியே ஒரே சவுண்டில் ஒரே லெட்டரில் ஆரம்பிக்குது பாருங்க, பி பி. ஓகேவா? ஸோ a bird in hand is worth 2 in the bush and dash brain is the devil's workshop. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கிற பிரெயின் வந்து டெவிலோட ஒர்க் ஷாப், சாத்தானின் கூடாரம்னு எதை சொல்கிறாங்க, ஐடில். ஓகேவா? ஐடில் பிரெயின், அதாவது சோம்பலாகவே இருக்க, எந்தையுமே செய்யாமல் சோம்பலாகவே இருக்கிற பிரெயின் வந்து டெவிலோட ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ டேஷ் லைனிங். இது வந்து ஒரு இமேஜரி வந்திருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு கிளவுட், அந்த கிளவுட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸை சுற்றி என்ன மாதிரி லைனிங் ஃபார்ம் ஆகும், சில்வர் லைனிங் ஃபார்ம் ஆகும். இப்போ எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். ஸோ இதே போல் நீங்கள் எல்லா ப்ராவப்ஸையும் இந்த டெக்னிக்ஸ் மூலயமா அனலைஸ் பண்ணீங்க, இந்த பேட்டர்ன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகே? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.